வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஒரு ஆச்சரியமான அறிவிப்பில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவுக்கு F-35 ஸ்டெல்த் தொழில்நுட்ப போர் விமானத்தை வழங்க தயார் என்று அறிவித்தார். ஏனெனில் அவர் மேலும் இந்தியாவுடன் பாதுகாப்பு ஒப்பந்தங்களையும் புதுடில்லியுடன் ஆழமான மூலோபாய ஒத்துழைப்பையும் உருவாக்க முயற்சிக்கிறார். இந்திய விமானப்படை புதிய போர் விமானங்களை வாங்குவதற்கான விருப்பங்களை எடை போடும் நேரத்தில் பல்வேறு வகையான வகைகளை ஏற்கனவே பரிசீலித்து வருகிறது. கடந்த காலத்தில் 5வது தலைமுறை F-35 விமானம் அதன் உணர்திறன் தொழில்நுட்பங்கள் காரணமாக இந்தியாவுக்கு குறைந்த வாய்ப்புள்ள ஒன்றாகவே பரவலாக காணப்பட்டது. காரணம், இந்தியா குறிப்பிடத்தக்க அளவிலான மேம்பட்ட ரஷ்ய பாதுகாப்பு அமைப்புகளை இயக்குகிறது. அப்படியான நிலையில் 5வது தலைமுறை F-35 விமானம் இந்தியாவுக்கு கொடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு 0 என்ற அளவிலேயே பார்க்கப்பட்டது. இப்போது திரு டிரம்பின் இந்த ஆச்சரிய அறிவிப்பு அமெரிக்காவின் கொள்கை மாற்றத்தை காட்டுகிறதா என்பது தெளிவாக தெரியவில்லை. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் வாஷிங்டன் பயணத்தின் போது ட்ரம்ப் F-35 விமானம் பற்றிய அறிவிப்பை வெளியிட்டார். ட்ரம்பின் F-35 அறிவிப்பு ஏரோ இந்தியா 2025 சர்வதேச விமான கண்காட்சி நடக்கும் நேரத்தில் வந்திருக்கிறது. ஏரோ இந்தியா 2025 சர்வதேச விமான கண்காட்சி தென்மேற்கு இந்தியாவின் பெங்களூரில் உள்ள யலஹங்கா விமானப்படை தளத்தில் நடைபெற்றது. அதில் F-35 விமானங்களும் கலந்து கொண்டன. இந்த ஆண்டு முதல் நாங்கள் இந்தியாவுக்கான ராணுவ விற்பனையை பல $1 பில்லியன் அதிகரிப்போம். இறுதியில் இந்தியாவுக்கு F-35 ஸ்டெல்த் போர் விமானத்தை வழங்குவதற்கும் நாங்கள் வழிவகுத்து வருகிறோம் என்று ட்ரம்ப் கூறினார். கூட்டு வெள்ளை மாளிகை செய்தியாளர் மாநாட்டில் ட்ரம்ப் பேசிய பின்னர் பேசிய மோடி F-35 பற்றி எதுவும் குறிப்பிடவில்லை. இருப்பினும் ஒரு கூட்டு ஊடக அறிக்கை 5ஆம் தலைமுறை போர் விமானங்கள் மற்றும் பிற உயர்நிலை அமைப்புகளை இந்தியாவுக்கு கொடுப்பதற்கான அமெரிக்க கொள்கையின் மதிப்பாய்வு பற்றி குறிப்பிடுகிறது. ட்ரம்ப் பதவியேற்பதற்கு முன்பே அமெரிக்கா இந்தியாவை ஒரு முக்கிய ஆயுத வாடிக்கையாளராக பார்க்கிறது. கடந்த ஆண்டு 31 MQ-9B ஸ்கை கார்டியன் ஆளற்ற விமானங்கள், 170 AGM-114 வகையிலான ஹெல்ஃபயர் ஏவுகணைகள் மற்றும் 310 GBU-39B லேசர் சிறிய விட்டம் கொண்ட குண்டுகள் உட்பட கிட்டத்தட்ட $4 பில்லியன் மதிப்புள்ள இந்திய ஆயுத ஒப்பந்தங்கள் பைடன் நிர்வாகத்தால் செய்யப்பட்டன. மேலும் 6 P-8I நெப்டியூன் கடல் ரோந்து விமானங்களையும், ஜாவ்லின் எதிர்ப்பு கவச ஏவுகணைகள் மற்றும் ஸ்ட்ரைக்கர் காலாட்படை போர் வாகனங்களையும் அமெரிக்காவிடமிருந்து வாங்க இந்தியா ஒப்பந்தம் செய்துள்ளது. கடைசி 2 சாதனங்களை உள்நாட்டிலேயே தயாரிக்க இந்தியாவும் ஒப்பந்தம் செய்துள்ளது. F-35 இந்தியாவுக்கு வழங்கலாம் என்ற அமெரிக்க அதிகாரிகள் முன்பு பரிந்துரைத்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மிக முக்கியமாக 2018 அமெரிக்க பசிபிக் கட்டளை தளத்தின் அன்றைய தலைவர் இந்தியாவுக்கு ஸ்டெல்த் தொழில்நுட்ப விமான விற்பனையை ஆதரிப்பதாக கூறப்பட்டது. ஆனால் ட்ரம்பின் F-35 அறிவிப்பு எவ்வளவு யதார்த்தமானது என்பதை பார்க்க வேண்டும். ஒரு அறிக்கையில் F-35 விமான தயாரிப்பு நிறுவனமான லொக்கீட் மார்ட்டினும் இந்த அறிவிப்பை வரவேற்றுள்ளது. அந்த அறிக்கையில் இந்தியாவுக்கு F-35 வழங்குவதற்கான ஜனாதிபதி ட்ரம்பின் சமீபகால அறிவிப்பு எங்களை ஊக்குவிக்கிறது. லொக்கீட் மார்ட்டின் அரசாங்கங்களுக்கு இடையிலான இந்த முடிவுகளை ஆதரிக்க தயாராக உள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. லொக்கீட் மார்ட்டின் தயாரிப்புகளை இந்தியா ஏற்கனவே பயன்படுத்துகின்றது. கடந்த காலத்தில் இந்தியா புதிய போர் விமானங்களின் ஒரு பகுதியை முழுமையாக தயாரித்த நிலையில் இறக்குமதி செய்யவும் மற்றவற்றை இந்தியாவில் உரிமத்தின் கீழ் உருவாக்கவும் ஒரு திட்டம் இருந்தது. F-35 உள்ளூர் உற்பத்தி எந்த அளவுக்கு சாத்தியம் என்பது தெரியவில்லை. காரணம், குறைந்தபட்சம் 100 விமானங்களாவது தயாரிக்கப்பட்டால்தான் உள்ளூர் உற்பத்தி செலவுகளை ஈடு செய்ய முடியும். இருப்பினும் ஸ்டெல்த் ஃபைட்டர் மற்றும் ஆஃப்செட்களுடன் வழங்கப்படலாம். இதில் பாகங்கள் உற்பத்தி மற்றும் சில தொழில்நுட்பங்களின் பரிமாற்றம் ஆகியவை அடங்கும். இந்தியா தனது சொந்த அடுத்த தலைமுறை போர் விமான திட்டமான மேம்பட்ட நடுத்தர போர் விமானம் AMCA-ஐ தொடங்குவதால் F-35 இந்தியாவுக்கு மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கலாம். ஆனால் ரஷ்யாவுடனான இந்தியாவின் நெருக்கமான ராணுவ உறவுகளின் அடிப்படையில் F-35 இன்னமும் குறிப்பிடத்தக்க அளவுக்கு மட்டுப்படுத்தப்படும். இந்திய வெளியுறவு செயலர் விக்ரம் மிஸ்ரி வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய போது சாத்தியமான F-35 ஒப்பந்தம் குறித்து எச்சரிக்கையுடன் ஓரிரு வார்த்தைகளையே கூறினார். அத்துடன் அரசுகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகள் தொடங்கப்படவில்லை. அத்துடன் அமெரிக்க காங்கிரசும் இன்னமும் சாத்தியமான விற்பனைக்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும். இதில் உள்ள முக்கியமான ராணுவ தொழில்நுட்பங்களை மனதில் கொண்டு பார்த்தால் இது எளிதான ஒன்றல்ல. குறிப்பாக வான் பாதுகாப்பு அமைப்புகள் உட்பட ரஷ்ய பாதுகாப்பு தயாரிப்புகள் ஆர்வமுள்ள வாடிக்கையாளராக இந்தியா உள்ளது. இந்தியா S-400 வான் பாதுகாப்பு அமைப்பை இயக்குகிறது. கடந்த காலத்தில் F-35 திட்டத்தில் இருந்து துருக்கி வெளியேற்றப்படுவதற்கு வழிவகுத்த அதே உபகரணங்கள்.
மிக சமீபத்தில் F-35 துருக்கிக்கு கொடுப்பதற்கான அமெரிக்க நிலைப்பாடு மென்மையாக்கப்பட்டதாக தோன்றுகிறது. ஆனால் அத்தகைய ஒப்பந்தம் துருக்கி அதன் S-400களை கைவிட வேண்டும் என்ற நிபந்தனையுடன் வருகிறது. துருக்கி அதன் S-400 அமைப்புகளை விட்டுக் கொடுக்க மறுத்துவிட்டது. அதன் விளைவாக துருக்கி F-35 விமானங்களை தியாகம் செய்ய வேண்டியிருந்தது. இந்தியாவுக்கு அதே தீர்வு வழங்கப்பட்டால் இந்தியா பெரும்பாலும் ஒப்புக்கொள்ளாது என்றே கூறிவிடலாம். அதே நேரத்தில் துருக்கி குறைந்த எண்ணிக்கையிலான ரஷ்ய தயாரிப்பு ஆயுதங்களை மட்டுமே வாங்கியிருந்தாலும் இந்தியா நீண்ட காலமாக மாஸ்கோவின் மிகப்பெரிய ஆயுத இறக்குமதியாளர்களில் ஒன்றாக இருந்து வருகிறது. இதன் விளைவாக நெருக்கமான ராணுவ உறவு மற்றும் இந்திய பாதுகாப்பு வட்டாரங்களில் குறிப்பிடத்தக்க ரஷ்ய ஆதரவு வட்டம் ஏற்பட்டது. எந்த ஒரு சாத்தியமான F-35 ஒப்பந்தத்திற்கும் S-400 ஒரு முக்கிய ஒட்டும் புள்ளியாக உள்ளது. குறிப்பிட்ட ரஷ்ய ஆயுதங்கள் அமைப்புகளை இயக்கும் நாடுகளுக்கு மிக உயர்ந்த அமெரிக்க பாதுகாப்பு தொழில்நுட்பங்களை விற்பனை செய்வதற்கான பாரம்பரிய எதிர்ப்புக்கு கூடுதலாக இந்த தொழில்நுட்பங்கள் மற்ற வழிகளில் எதிரிகளின் கைகளில் போவதற்கு தங்கள் வழியை கண்டுபிடிக்கும் வாய்ப்பும் உள்ளது. இந்த வகையான சாத்தியங்கள் காரணமாக கடந்த காலத்தில் இதே போன்ற சாத்தியமான ஒப்பந்தங்கள் தடம் புரண்டுள்ளன. உணர்திறன் வாய்ந்த ராணுவ தொழில்நுட்பம் மற்றும் திறன்கள் ரஷ்ய அல்லது சீன கைகளில் சிக்காமல் இருப்பதற்கு அமெரிக்கா பாதுகாப்புகளை வைத்திருக்கிறது. F-35 ஒதுக்கி வைத்துவிட்டு பார்த்தால் இந்தியாவுடன் பாதுகாப்பு உறவுகளை நிறுவுவதற்கான முயற்சிகளை அமெரிக்க அரசாங்கம் அதிகரித்து வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் பெரிய அளவிலான புவிசார் அரசியல் சூழ்நிலையின் அடிப்படையில் இது மிகவும் முக்கியமானதாக இருக்கும். அங்கு அமெரிக்காவும் இந்தியாவும் சீனாவை தங்கள் முக்கிய நீண்டகால பாதுகாப்பு அச்சுறுத்தலாகவும் மூலோபாய போட்டியாளராகவும் கருதுகின்றன. இறுதியில் F-35 சலுகை என்பது அமெரிக்காவுக்கு அதிக லாபம் தரும் புதிய போர் விமான ஏற்றுமதி ஒப்பந்தமாக இருந்தாலும் அது சிக்கலானது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இரண்டு கோணங்களில் அது சாத்தியமாகலாம். முதலாவது, சீனா தமது 5வது தலைமுறை J-20 விமானங்களின் தயாரிப்பை வேகமாக அதிகரித்தும் செல்லும் சூழ்நிலையில் இந்தியாவும் 5வது தலைமுறை விமானங்களை இயக்க விரும்பலாம். இந்தியா ஏற்கனவே ரஷ்ய 5வது தலைமுறை விமானம் Su-57 நிராகரித்தது. இரண்டாவது, அமெரிக்கா இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவுக்கு மதிப்புமிக்க எதிர் சமநிலையாக இந்திய விமானப்படையை கட்டமைக்க உதவ விரும்பலாம். இந்த இரு கோணங்களில் மட்டுமே F-35 விமானத்தை இந்தியா வாங்குவது நடக்கலாம்.